பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் சுபீர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். பல பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள், பல கேள்விகளுக்கு இடையில வெளியான தக் லைஃப்பை பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்கு? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 34 வருடத்திற்கு பிறகு கமலஹாசனும் மணிரத்னமும் ஒரு நாயகனுக்கு பிறகு சேர்ந்துருக்குறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா நாயகனுங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு ஐகானிக்கான ஒரு படம். அந்த டீம், அந்த கூட்டணி சேர்ந்துருக்குறாங்க. அதோடு சேர்ந்து கமலஹாசன், சிம்பு, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோடு வந்த படம். அது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம். படத்தில் ஒரு 8 பாட்டு எல்லாமே பயங்கர ஹிட்டு. அதில் சில பாட்டு ரொம்ப வைரலாகவே கூட சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அந்த சின்மையெல்லாம் பாட்டு, சின்மை, முத்தமலை பாட்டெல்லாம் அந்த எதிர்பார்ப்பு மத்தியில் இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனோடனே டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக். அது ஒரு ஈர்க்காடிக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப மைனூட்டாக பண்ணியிருக்கிறாரு. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் தான். எத்தனை ஃபைட் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவ்வளோமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அதுக்கு ஒரு கதை வேணும்ல. நீங்கள் ஒரு ஃபைட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு லீடு வேணும், அதுக்கு ஒரு கதை வேணும். கதை அப்படிங்கிறப்ப ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாரு கமல். அப்போ ஒரு எதிர்பாராத விதமாக ஒருத்தரை கன் ஷூட் பண்ணுறப்ப வேற ஒருத்தர் மேலே தவறிப்பட்டுருது. அவங்க இறந்துடுறாரு. அவருடைய குழந்தையை அவர் எடுத்து வளர்க்குறாரு. அவர் தான் சிம்பு. அப்புறம் என்னென்னா அதுக்கு பிறகு வளர்ந்து பெரியானான பிறகு எங்கள் அப்பாவை கொண்டவர் இவர் தான் அப்படின்னு அவர் தப்பாக நினச்சிக்கிறாரு. அப்புறம் 2 பேருக்குள்ளே ஒரு போட்டி வருது. போட்டி வந்தவொடனே இல்லைங்கிறத கடைசியில் கிளைமேக்ஸில் உண்மையை சொல்கிறாரு. அதுதான் கதை, நாட்டு தான். ஆனால் படம் முழுவதுமே கமலஹாசன் ஒரு கேங்கு, அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேங் இருக்காங்க. இவங்க 2 பேர் கேங்குள்ளே நடக்கக்கூடிய அப்போ நடக்கக்கூடிய ஃபைட்டு தான் படம். கூட இருக்கிற ஆட்களே கமலஹாசனுடைய இடத்த பிடிக்கிறதுக்காக அவங்க அண்ணன் கேரக்டர் நாசர் இருக்கிறாரு, மற்ற சிம்பு இருக்கிறாரு. கமல் இடத்த இவருக்கு பிடிக்கணும். அந்த போட்டி, தொழில் போட்டியில் அவங்க அப்பப்போ இவங்க இது பண்ணுற மாதிரி கமலை அட்டாக் பண்ணுறாங்க. அதில் தான் எப்படி மீண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் கதை. த்ரிஷா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கமலஹாசனுக்கு ஜோடி அணிக்கிறாங்க. த்ரிஷா கமலஹாசன் ஜோடி அணிக்கிறாங்க. கமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை கொலை பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் ஒரு கொஞ்ச நாள் இருக்க மாட்டார். அந்த டைமில் சிம்பு ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. பட் என்னென்னா உங்களுக்கு ஒரு லாஜிக் இல்லாமல் இருக்கும் படம். நிறையா லாஜிக் இல்லாமல் இருக்கும். என்ன மிஸ்டேக் பார்க்குறீங்க? லாஜிக் மிஸ்டேக் என்ன பார்க்குறீங்க? இல்லை, படம் ஃபுல்லாக ஃபைட்டு. ஒரு 10-12 ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட்டு எதுக்காக நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறதே தெரியாது. அது என்னது, ஒரு கேங்கு பிஸ்னஸ்ன்றாங்க, ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். 2 பேர் ஒரு கேங்ஸ்டார்ஸில் 2 ரவுடிங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வா, நம்ம கோவா போயிட்டு வரோம்னு. படம் ஹெலிகாப்டர் எடுத்து கோவா போயிடுவாங்க. ஹெலிகாப்டரை எப்படி அசால்ட்டாக இவங்க வாட்டுக்கு 2 வீலரில் பக்கத்தில் இருக்க போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்கும். கமலஹாசன் ஒரு கட்டத்தில் கமலஹாசனை ஷூட் பண்ணி ஒரு பெரிய பனிமலையிலேருந்து தூக்கி போட்டுருவாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஒரு மரங்கள்லாம் உடச்சி கீழே கிடப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே எந்திரிச்சு பார்ப்பாரு. எந்திரிச்சு பார்த்துட்டு புல்லட் அடிபட்டிருக்கா அப்படின்ட்டு உடனே பக்கத்தில் ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கும். அதை உடச்சவன் டக்குன்னு புல்லட்டை ஒரு எடுத்து போட்டுருவாரு. எடுத்து போட்டு திருப்பி பார்ப்பாரு, பனிமலை உருண்டு வரும், அதில் உருண்டு போவார். அங்கே பார்த்தா யாரோ ஒருத்தர் அவர் காப்பாற்றுவாங்க. ப்ராப்பராக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறவொடனே பண்ணால் கூட யாராவது பிபி செக் பண்ணி, சுகர் செக் பண்ணி, ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணி, ஒரு அனஸ்தீசியா டாக்டரை வச்சு அது ஃபுல்லாக இவ்வளோ படி பண்ண ஆப்ரேஷனே ஃபெயிலியர் ஆகி போகுது. ஆமாம், இவரை அடித்து பனிமலையிலேருந்து தூக்கி போட்டவர் படான்னு பார்ப்பார். பக்கத்தில் என்ன ரத்தம் வேறு போயிட்டு இருக்கு, புல்லட் வேறு இருக்குது, கடலில் இது வேறு உறுத்திக்கிட்டே இருக்குது. டப்புன்னு எடுத்து அவரே ஆப்ரேஷன். இந்த ஒரு சீன் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா சீன் படத்தில் இருக்குது. இதனால தான் தக் லைஃப்னு வச்சிருக்காங்க. இதனால தக் லைஃப் வச்சிருக்காங்களான்னு தெரியல. படத்துக்கு முக்கியமாக வச்சுதான் பாட்டு, இந்த விண்வெளி நாயகா பாட்டு, முத்தமலை, அந்த 2 பாட்டுமே படத்தில் இல்லை. படத்தில் மிஸ்ஸிங். படத்துல பாட்டே இல்லை. படத்தில் அந்த ஜிங்குஜா பாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி படத்தில் பாட்டே இல்லை. இந்த பாட்டெல்லாம் படத்தில் அங்கங்கே ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு ட்ரையாக இல்லாமல் போயிருக்கும். ஆனால் படத்தோடைய லென்த்து, இப்போ வர்ற படங்கள் எல்லாமே இந்த 3 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு படம் பார்க்க போகிறதுக்கு ஒரு நாள் ஆஃப் டே லீவ் போட்டால் போக முடியும். 9 மணி ஷோனா வீட்டை விட்டு காலை 7 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி தான் 9 மணிக்கு படம் பார்க்க வரும். கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிப்போகுது. அதுவும் காசு எப்படி 300 ரூபா டிக்கெட்டு, 250 ரூபா டிக்கெட்டு, பார்க்கிங் 50 ரூபா, பாப்கார்ன் 100 ரூபா, ஒரு 500 ரூபா செலவழித்து ஆஃப் டே லீவ் போட்டு படம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி அப்படி மக்கள் அவ்வளோ எதிர்பார்ப்பு. யதார்த்தத்தை மீறிய சினிமாவை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு உலக மொழி படங்கள் புறம் பார்க்குறாங்க, யதார்த்த சினிமாவை பார்க்குறாங்க. அப்போ கம்பேர் பண்ணுவாங்கல்ல. நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோங்கிறது பெரும்பாலும் ரசிகர்கள் தான் பார்ப்பாங்க. அவங்களே இன்றைக்கி ஒரு மாதிரி நெலிஞ்சு தான் இருந்தாங்க. படத்தை ஒரு சீனில் கிளாப்ஸ் பண்ணலையே, விசில் அடிக்கலை, அப்படி பின் ட்ராப் சைலண்ட் இருந்தாங்க தியேட்டர்ல. என்னதான் சொல்ல வர்றாருன்னு, அப்படி என்ன சொல்ல வர்றாரு, ஏதாவது இருக்குமா, சிரிக்கிறது இருக்கா, கை தட்டலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே படம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இது நான் என்ன நினைக்கிறேன்னா, படத்தோடைய திரைக்கதையை கமலஹாசன் மணிரத்னம் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உள்ள ட்ரெண்டு தான்.
இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த ஆட்கள்லாம் பண்ற கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் அது பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் ட்ரெண்ட் தெரியாது, இதான் ட்ரெண்ட். இதெல்லாம் ட்ரெண்டுன்னு இவங்களுடைய நாலேஜுக்கு என்ன வருமோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பர் டூப்பராக இருக்கும். இதை அவங்க ஸ்டைல் இருக்கு இல்லையா, மணிரத்னம் தன்னுடைய ஸ்டைலு விட்டுட்டு இறங்கிட்டார். இதுதான் ட்ரெண்டு போல, இந்த ஸ்டைலில் நம்ம பண்ணணும். அவர் ஸ்டைலில் படம் பண்ணி தான் படம் நல்லா இருந்தது. அதை விட்டுட்டு இவர் வந்து இறங்கி போன ஒரு விஷயம் வந்து படம் வந்து லாஜிக் இல்லாம, அதாவது கமல் படம் மாதிரி இல்ல, மணிரத்னம் படம் மாதிரியும் இல்லை. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா, இந்த ரெட்ரோ, இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த கேட்டகரியில் இது ஒரு படமாக வந்துருச்சு. படம் குட் பேட் அக்லி, அந்த மாதிரி படங்கள்ல லாஜிக் இருக்காது, இப்போ ஃபைட்டாக இருக்கும், அது ஓகே. அது ஒரு என்ன சொல்றது, அது வந்து குட் பேட் அக்லி கூட ஹீரோஷிப் மூவியா நம்ம இப்படி கடந்து போயிடலாம். இவரை வந்து நம்ம வேற மாதிரி பார்க்குறோம். கமலஹாசன் இருந்து பெருசா எதிர்பார்க்கிறோம், கமலஹாசனை வேற மாதிரி ரசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கலைத்துறையின் பெரிய விற்பனர்கள், அதனால மணிரத்னத்திலும் ஸ்டடி பண்ணுவாங்க. ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு. ப்ரொமோஷன் கூட ரொம்ப பெருசா. ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 200 இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூப் மற்றும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், கிராமத்துல உள்ள பாட்டி தாத்தாவெல்லாம் கூட்டிட்டு வந்து கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் தனியாக கூட்டு வந்து ஒரு பெரிய இதுல ரெசார்ட்ல தங்க வச்சு ஃபிளைட் டிக்கெட் போட்டு அவங்களே செலிப்ரேட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்றாங்க. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்டுக்கும் போறாங்க, அப்ராட் போறாங்க, மலேசியா போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, துபாய் போறாங்க, ஆஸ்திரேலியா போறாங்க. எதுக்கு? படத்துடைய ப்ரொமோஷனுக்கு. இதெல்லாம் பண்ணீங்க, படத்தை நல்லா பண்ணலையே, அதான் கேள்வி. இப்ப நீங்க இதெல்லாம் பண்ணா படம் ஓடாது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு படம் உதாரணம். இப்போ நீங்க பிரம்மாண்டம் படம், இன்ஃப்ளூயன்ஸை வச்சு யூஸ் பண்றீங்க, ப்ரொமோஷன் பண்றீங்க, என்ன பண்ணாலும் படம் நல்லா இல்லைன்னா போகாதுங்கிறதுக்கு இந்த படம் மீண்டும் ஒரு அடி கொடுத்துருக்கு. லாஸ்ட்டாக வந்த படம் டூரிஸ்ட் ஃபிலிம் எடுத்துங்க, எந்த ப்ரொமோஷனும் கிடையாது, எந்த இன்ஃப்ளூயன்ஸருடைய மீட்டிங்கும் கிடையாது, எந்த பில்டப்பும் கிடையாது. படம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ யதார்த்த சினிமாவை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, பழகிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா எல்லா மொழி படங்கள் ஈரானி மூவி பார்க்குறாங்க, ஸ்பானிஷ் மூவி பார்க்குறாங்க, மலையாள படங்கள் பார்க்குறாங்க, அது யதார்த்த படங்கள் ஆயிடுச்சு. நீங்கள் அதை யதார்த்தத்தை மீறி ஒருத்தனை அடித்து 10 பேர் பறக்கிறதுங்கிறதே வந்து அது ஒரு ஊர்கா மாதிரி பயன்படுத்திக்கலாம். படம் முழுக்க அதுவே நீங்கள் போட்டிங்கன்னா உரைக்கத்தானே செய்யும். படம் முழுக்க ரத்தமும் வெட்டும் குத்துமா தான் இருக்கு. அப்போ இது வரைக்கும் மணிரத்னம் படம் கூட மௌனராகம் பண்ணார், நாயகன் பண்ணார், அந்த பொன்னியின் செல்வன் சமீபத்தில் வந்த படம் கூட ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணார். அதெல்லாம் அப்படி பண்ண டைரக்டர் எப்படி இந்த மாதிரி இறங்கி பண்ணார்ல. சிம்பு இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு பிறகு கம்பேக்கா வந்திருக்காரு. சிம்பு என்ன பண்ணிருக்காரு? சிம்புடைய ஒர்க் வந்து படத்துல அவருடைய வேலை கொடுத்த வேலை செஞ்சிருக்காரு. ஃபைட் நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு பெருசா ஜோடியோ இதோ கிடையாது படத்துல. த்ரிஷா கூட ஒரு ரொமான்ஸ் இருக்கு, அங்க அவருக்கு ஏதாவது பாட்டுக்கிட்டு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இந்த த்ரிஷா சிம்பு காம்பினேஷனுங்கிறது வந்து ஒரு வெற்றிகரமான காம்பினேஷன். அவங்க 2 பேரும் வர்றப்ப அதாவது ஒரு சாங் இங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் படத்தில் இல்லை. சிம்பு வந்து ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா பண்ணுறாரு, இந்த எமோஷனல் அவர் கொடுத்த வேலையே பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. கமல் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு. இந்த வயசில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நடித்து ஃபைட் பண்ணி ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. பட் அந்த ரிஸ்க்குக்கு எல்லாம் ஒரு பேஸ் வேணும்ல, ஒரு கதை வேணும், ஒரு லாஜிக் வேணும், ஒரு ஸ்க்ரீன் பிளே வேணும். அதை வந்து அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த படம்லாம் பார்த்துட்டு ஃபைனலாட்டு ப்ரிவியூலாம் பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்த பிறகு தான் விமர்சன ரீதியாக பல கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதன் மூலமாக படத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினச்சிருப்பாரா? தெரியல, எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. நமக்கு சமீப காலங்களில் வர்ற சர்ச்சைகள்லாம் வந்து முத்தமலை சாங்கில் வர சர்ச்சையாக இருக்கட்டும், மற்ற சர்ச்சைகள்லாம் பார்க்குறப்ப அதோ யதார்த்தமாக நடந்துச்சா இல்லை அவங்க ப்ரொமோஷனுக்கு பண்ணாங்களான்னு தெரியல. இந்த படம் பார்க்குறப்ப அந்த ஒரு ஃபீல் இருக்குது, இதுக்காக போட்டு இவ்வளோ மல்லி கட்டிட்டு இருந்தாங்க, நல்ல வேலைக்கு கர்நாடகா தப்பிச்சிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட்டு யதார்த்தத்தை மீறிய சினிமாவை மக்கள் ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே யதார்த்தத்தை மீறிய சினிமா வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா அது யார் நடிச்சிருந்தாலும் சரி, அது எவ்வளோ பேர் டேரக்டர் எடுத்திருந்தாலும் சரி, எவ்வளோ டெக்னிக்கல் ஆக்பர்ட் இருந்தாலும் சரி, அந்த படம் வந்து போகாது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னா ரஹ்மான் தான். ரஹ்மானுடைய அந்த இசையில ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர், போட்ட பாட்டை பயன்படுத்தலையே. ஓகே, 8 பாட்டு வந்து ஆடியோவில் இருக்குது, ஆடியோ கேசட்டில் இருக்குது, சிடியில் இருக்குது. படத்தில் ஒரு 2 பாட்டு தான் பயன்படுத்திருக்காங்க. ரெண்டுமே வெளியில் ஆடியோவாக ஹிட்டான 2 பாட்டும் படத்தில் இல்லை. அது ஒரு பெரிய ஏமாற்றம். நிறைய பேர் அந்த பாட்டு இருக்குன்னு நினச்சி போயிருப்பாங்க, அந்த ஒரு ஏமாற்றம். இதில் நிறைய அந்த பாட்டுடைய விஷுவலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க. அது இல்லையே. ரெண்டாவது ஒரு எக்ஸ்டாப்ளிஷான ஒரு பேர், அதாவது சிம்பு அண்ட் த்ரிஷா, அவங்களுடைய லவ் சீக்வன்ஸு ஃபைட் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா அதுவும் படத்தில் இல்லை. அதுவும் ஏன் பாட்டு எடுக்கிறதே கஷ்டம்,
அதுக்கே ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும். ஏன் அவ்வளோ எழுதி அதை ஹிட்டான சாங்ஸை உள்ள வைக்காம இருக்காங்க? அதுக்கு லென்த்தி தான் ஒரு படத்தை இன்னைக்கெல்லாம் வந்து திட்டமிடாமல் எடுக்கிறாங்க. ஒரு லென்த்தியா மணிரத்னத்துக்கே தெரியலையா திட்டமிடாமல்? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாருன்னா அதை வந்து ஒரு சின்ன ஒரு கமா புஸ்தகம் கூட மாறாது. ஆமா, இத்தனை நிமிஷம்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா எடுக்கக்கூடிய நபர் இந்த படத்தை பாக்குறப்ப அவரே வேற மாறி போயிருக்காரா இல்ல 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வெர்ஷனா படம் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. கமல் ஒரு 2 வெர்ஷனா எடுத்து போட்டு பண்ணிருக்காங்களான்னு தெரியல. இது ஆக்சுவலா கமல் படமும் கிடையாது, மணிரத்னம் படமும் கிடையாது. ஒரிஜினல் அவங்க பொட்டன்ஷியல் இந்த படத்துல இல்ல. அதான் பெரிய வருத்தம். அப்ப 2 வெர்ஷனா எடுத்திருக்காங்க போல. இவர் வெர்ஷன், நான் ஒரு வெர்ஷன் படம் எடுத்துறேன், நீங்க ஒரு வெர்ஷன் படத்தை எடுங்க, 2டையும் ஜாயின் பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ணுவோம் பண்ண மாதிரி தான் படம் பார்க்குறப்ப தோணுது. பட் படம் ஓரளவுக்கு ஓடும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, படம் போகிறது கஷ்டம்தான். ஏன்னா வந்து ரொம்ப தியேட்டரில் அவ்வளோ பொறுப்பு. இன்ட்ரோல் பிளாக்கே வந்து 1.5 மணி நேரம் ஓடுது. 1.5 மணி நேரமே ரொம்ப நேரம் ஓடுன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு பாட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 அரசியல் ஏதாவது பேசியிருக்காரா? இல்ல, அதெல்லாம் கிடையாது. அந்த வேலையெல்லாம் படத்துல வைக்கவே இல்லை. அதனால சமூக கருத்துக்குள்ள எதுவுமே கிடையாது. போனா ஒருத்தர் வெட்டு குத்து அடிதடி கஷ்டப்பட்டு கமர்ஷியலா கொடுக்கணும், 2 டான் பேசிக்கிறாங்க. அந்த 2 டானுமே வந்து பிசினஸ் பேசிக்கிறாங்க. நம்ம பிசினஸ்ல எனக்கு 30% கொடுத்துரு, நம்ம பிசினஸ் துபாயில பண்ணுவோம், நம்ம பிசினஸ் லண்டன்ல பண்ணுவோம். என்னையா பிசினஸ்? கடைசி வரைக்கும் அது என்னன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிசினஸ் தான் கடைசி நிமிஷத்துலயா சொல்லிடுவாங்க. ஏதாவது பிசினஸ் அது லீடாவது கொடுத்துருக்கலாம், என்ன பிசினஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஹெலிகாப்டர்லாம் வச்சிருப்பாங்க டான், ஆனா என்ன பிசினஸ் மட்டும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி படம் ஆகுறப்ப ஒரு வருத்தமா தான் இருந்துச்சு. ஏன் அவங்களுடைய ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கி படம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஏன்னா ஒரு பெரிய லெஜெண்ட் கமல்ங்கிறது தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஐகான் லெஜெண்ட். அவரையே இந்த மாதிரியான படத்தில் ஒத்துக்கிட்டாரு. மணிரத்னம் அவருக்கு ஒரு தனியான சிக்னேச்சர் இருக்கு. அவர் ஏன் போய் இப்படி இறங்கி வந்திருக்கிறாரு, அவருடைய ஸ்டைலை விட்டுட்டு ஏன் இறங்கி வந்திருக்கிறாருங்கிறதா பெரிய வருத்தம். ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில்லை. நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.